உறவுகள் அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம சென்னை வீட்டுக்கு நம்ம விஜயும் காவேரியும் போயிடுறாங்க. சாரதா குழந்தையுமே போயிடுறாங்க. சாரதா குழந்தைய விடாமல் இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஏன்னா பொண்ணும் மருமகனும் ஒன்று சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறதுனால இவங்க 2 பேரும் ரூமில் போய் அவங்களோட எப்போ உண்டான அந்த பழைய அந்த ரூம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரூமை கேட்டு பாரு, அவங்களோட கதை சொல்லணும். மீசக்கார நண்பா பாட்டில் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தாங்க சொல்லணும். ஒவ்வொரு இடத்தையும் பார்த்து பார்த்து ரசித்து நம்ம தலைவிக்கிட்ட சொல்கிறாரு விஜய். ஆனாலும் நம்ம தலைவிக்கு நினைவு வல்லங்க. நினைவே வல்லைனாலும் நம்ம தலைவனை அப்படி தான் சைட் அடிக்கிறாங்க அல்டிமேட் அளவுக்கு. இப்போ என்னென்ன நடந்துச்சு நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு நினைவுகள் வரும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுன்னா கேட்குறாங்க. விஜயும் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் அப்படிம்பாங்க. நடுவில் தலாணி போட்டுக்கிட்டு படுத்தோம், நீ அதை தூக்கி எறிஞ்சிட்டு என் மார்பில் வந்து கட்டி பிடிச்சி படுத்துக்குவேன் அப்படின்னு சொல்ல உடனே இதான் சாக்குன்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிட்டு வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்படியே மார்போடு சாஞ்சுக்கிறாங்க. மார்போடு சாஞ்சதோடு இல்லாமல் அப்படியே நெஞ்சிலே 2-3 குத்துவேன். அட பாவி குத்துவேனா அப்படின்னு, சரி குத்திட்டு போகிறேன் அப்படின்னு சக்குன்னு குத்துறாங்க. ஐயோ அம்மா வலிக்குது அப்படின்னு சொல்ல, நான் இப்படி சொன்னோன்னே நீ காதை வச்சு கேட்ப, என்னன்னு சத்தம் கேட்குது வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த காயத்துக்கு நான் மருந்து கொடுக்குறேன்னு நீ முத்தம் கொடுப்ப தெரியுமா அப்படின்னு விஜய் சொன்னோன்னே, முத்தம்மா அப்படிங்கிற பார்த்தியா, என் காவேரி இருந்தால் கொடுத்துருப்ப, பழைய ஞாபகம் வரணும்னு நீ கேட்டதுனாலன்னு சொன்னேன் அப்படின்னு விஜய் சொன்னோன்னே, யாரு பாஸ் இல்லைன்னு சொன்னது அப்படின்னு அந்த இதயத்துக்கு ஒரு முத்தம் கொடுக்குறாங்க. அப்படி ஒரு புல்லரிப்பு வருது. அதுக்கப்புறம் இனி யாரும் என் பொண்டாட்டியாக இருந்தால் நெத்தியில் முத்தம் கொடுத்துருப்பா. இது என்ன வேணுக்குனே கேட்குற மாதிரி இருக்கே பாஸ், நீங்கள் வேணுக்குன்னு தானே கேட்குறீங்க, ஏங்க உண்மையான புருஷன் பொண்டாட்டி எல்லாமே கேட்காமலே கொடுப்பாங்கங்க, இதில் என்னங்க இருக்குது அப்படின்னு சொல்லி, ஆமாம்ல அப்போ நீங்கள் போய் சொல்லலை உண்மை தான் அப்படின்ட்டு அப்படியே மெல்ல அவங்கள அதாவது இதயத்தில் முத்தம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களோட மார்பில் 2 கையையும் வச்சு மெல்ல மேலே நெத்திக்கு போய் நெத்தியில் ஒரு முத்தத்தை கொடுக்குறாங்க தலைவனுக்கு. அப்படித்தாங்க அவங்களுக்கு தாங்க முடியலை. அவருக்கு எட்டின இடத்துல அவர் முத்தம் கொடுக்குறாரு காவேரிக்கு. அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்க கட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாஸ் அவ்வளோதான் நடக்குமா, வேற ஒன்றும் இல்லையா அப்படிங்க. அவ்வளோதாங்க, நம்ம 2 பேரும் தூங்கிடுவோம். என்னது 2 பேரும் தூங்கிடுவோமா, என்ன பாஸ் விடிய கதை கேட்டு சீதைக்கிறாம சித்தப்பன் சொன்ன கதையா இப்படிலாம் சொல்கிறீங்க, அப்படிலாம் இருந்தால் நம்ம அம்மு எப்படி அப்படிங்க. ஆஹா கரெக்டான பாயிண்ட்டை புட்டிக்கிறாளே, பரவாயில்ல சுயநினைவு இழந்தாலும் அந்த நினைவில் கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு. இல்லை காவேரி, இங்கே பாருங்கள் காவேரி, உங்களுக்கு எனக்கும் சண்டை வந்துட்டா நீங்கள் என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டீங்க, அங்கிட்டு திரும்பி படுத்துக்குவீங்க. அப்படியா சரி அப்படின்னு அங்கிட்டு திரும்பி படுக்கிறாங்க. ஏதாவது ஞாபகம் வருதா காவேரி, ஒன்றும் வரலையே. அடுத்த கட்டம் என்ன பண்ணுவோம் தெரியுமா, நான் வந்து உன் மேலே அப்படியே மெல்ல காலை போடுவேன். ஓ அப்படியா, எங்கே போடலை அப்படின்னு கீழே பார்க்குறாங்க. ஓ போடணுமா, ஐயோ போடுறக்கே பாவமாக இருக்கே அப்படின்ட்டு காலை தூக்கி போடுறாரு. அதுக்கப்புறம் கையை தூக்கி போடுவேன். போடுங்க அப்படின்னு சொல்ல கையை போடுறாங்க. இவருக்கு கொஞ்சம் நடுக்க இருக்குது. ஆனால் காவேரிக்கு காதல் கரப்புரண்டு ஓடுது. அதுக்கப்புறம் நான் திரும்பி கட்டி பிடிச்சிக்குவேன் தானே அப்படின்னு சொன்னோன்னே, காவேரி கரெக்டாக சொல்லட்டுமா, உனக்கு ஞாபகம் வந்துருச்சா அப்படிங்கல. போடா மக்கு, இந்த மாதிரி கட்டி பிடிச்சி காதலில் பேசுனா எந்த பொண்ணுடா முதுகு காமிச்சு படுக்க முடியும், என்னால் அங்கிட்ட திரும்பி படுக்க முடியல பாஸ் அப்படின்னு இருக்கி அங்கிட்ட திரும்பி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் விடிய பேசுகிறாங்கன்னு வைங்கள, தூங்கி போகிறாங்க. இங்கே சாரதாவுக்கு சந்தோஷம் தாங்கலை. விஜய் இறங்கி வராரு. வந்த கையோட, தம்பி அவளுக்கு ஏதாவது நினைவு வந்துச்சா, இல்லைத்த அவளுக்கு மெல்லத்தான் வரணும் அத்தை, என்னோட நினப்பு அவன் மனசு பூரா குழம்பி கிடக்கத்த, தெளிவாக தெரியல, அவ்வளோதான், வாக்கியம் எழுத்து பூரா இருக்குது, ஆனால் அது நேர் சீராக இல்லைத்த அப்படிங்கிறாரு. விடுங்க மாப்பிள்ள கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் என் பொண்ணு சந்தோஷமாக உங்ககிட்ட பேசுனாலாவா, இங்கே பாருங்கள் கையை பாருங்கள் அப்படிங்கிறாரு. கையை பார்த்தா அப்படியே பல்லு தடம். என்ன தம்பி கடிச்சு வச்சுட்டா அப்படின்னு சொல்ல, ஏன் தம்பி, பெண்கள் கொஞ்சம் கோவக்காரின்னு சொல்லிவிட்டேன், அதுக்கு உடனே கடிச்சு விட்டா, அவள் அப்படித்தான் கொஞ்சம் கோவக்காரி தான். ஆமாம் உங்களுக்கு இல்லாத கோவமா, என்ன தம்பி இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறா, தூங்கிக்கிட்டு இருக்கா, தூங்கட்டும், நான் காஃபி போட்டு தரேன், கொண்டே கொடுக்குறீங்களா. என் பொண்டாட்டிக்கு நான் தான் போடுவேன், என் மாமியாவுக்கும் என் மகளுக்குமே போடுறேன், நீங்கள் செல்லக்குட்டியை பார்த்துக்கோங்க போங்கத்த. இல்லை தம்பி நான் இங்கே நிற்கிறேன் அப்படிங்கிறா. பாப்பா தூங்குறல தனியாக, சரி அப்படின்ட்டு போகிறவங்க மறுபடியும் திரும்பி வந்து என்ன நிற்கிறீங்க போங்க அப்படின்னு சொல்ல, சரிங்க தம்பி அப்படின்னு போயிடுறாங்க. அழகாக பார்த்தீங்கன்னா இதில் பாலும் பழமும் தேனும் பாயாசமும் என் பாசமும் போட்டு
செய்கிற காப்பி அப்படின்னு 4 டம்ளரில் ஊற்றிடுறாரு. தனக்கு ஒரு டம்ளரில் ஊற்றிக்கிறாங்களா. அதுக்கப்புறம் கொண்டு போய் அவங்க மாமியார்ட்ட கொடுக்குறாங்க, பாப்பா கொடுக்குறாங்க. அம்மு அப்படிங்கிற அவள் தூங்குறா, நல்லா தூங்கட்டும், கதை பேசிக்கிட்டே படுத்துருந்தோம், ரொம்ப நேரம் ஆச்சு தூங்குறதுக்கு. ஓகே அத்தை நான் வர்றேன் அப்படின்னு கொண்டுக்கிட்டு போக, தம்பி அப்படின்னு கூப்பிட்றாங்க. என்னத்தை? இல்லை நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க, சொல்லுங்க அத்தை, இதில் என்ன இருக்குது? அவன் நினைவை திரும்ப தான் கூப்பிட்டு வந்தோம். இருந்தாலும் என்னத்தை, நான் ஏதாவது தப்பாக எதுவும் யூஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஐயோ மாப்பிள்ள, என்ன நீங்கள் என்ன தம்பி இப்படிலாம் பேசுகிறீங்க? நான் நினச்சி கேட்டதே வேறு, நீங்கள் வேறு கேட்குறீங்க. அப்படி என்னத்தை கேட்க வரீங்க? என்கிட்ட கேளுங்க அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் இல்லை, நீங்கள் சொன்ன பதிலே நான் கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடியே பதில் கிடச்சிருச்சு, நீங்கள் போங்க. என்னத்தை? இல்லை அதான் நான் தப்பாக யூஸ் பண்ணிடுவேன்னு சொன்னீங்கல்ல, நான் கேட்க வந்ததே அதுதான். 2 பேரும் சந்தோஷமாக இருந்தீங்களான்னு கேட்க வந்தேன், நீங்கள் அதுக்கு முன்னாடியே பதிலை சொல்லிட்டீங்க, அதனால் நான் கேள்வி கேட்கல, நீங்கள் போங்க தம்பி அப்படின்னு சொல்ல சிரிக்கிறாரு. என்ன தம்பி சிரிக்கிறீங்க? அது சரி, நான் அப்படி சொன்னேங்கிறக்காண்டி நாங்கள் சந்தோஷமாக இல்லைன்னு அர்த்தமா? நாங்கள் சந்தோஷமாக தான் இருந்தோம், அதுக்காக அப்படிங்கல அப்படியே சந்தோஷம் தாங்கலை சாரதாவுக்கு. தம்பி அப்போ நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்தீங்களா? ஒன்றா தான் இருந்தோம். சந்தோஷமாக இருந்தீங்களா தம்பி? சந்தோஷமாக தான் இருந்தேன் அத்தை அப்படிங்கிறாங்க. ஐயோ ஐயோ என் தங்கமே, அடியே அம்மு, உனக்கு தம்பியோ தங்கச்சியோ சீக்கிரம் வரப்போகுது. ஐயோ அத்தை அத்தை அப்படிங்கிறாரு. என்ன தம்பி, அந்த சந்தோஷம்லாம் இல்லை, நான் அதைத்தான் தம்பி கேட்டேன், அதனால தான் நான் வெக்கப்பட்டு கேட்டேன். நீங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை நான் வெக்கப்பட்டு கேட்குறேன். அட போங்க, நீங்கள் ஒன்று கூறுகட்ட குக்கராக இருக்கிறீங்க. என்னத்தை இப்படி பொசுக்குன்னு என்னை தூக்கி குக்கராக்கி விட்டீங்க? ஆமாம் அப்புறம் என்ன, எதுக்காக அவங்க 2 பேர்த்தையும் தனியாக விட்டேன்? ஏன் நான் என் பேத்தி எங்கிட்ட கூப்பிட்டு வந்தேன்? அத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா இல்லையா? அவள் இன்னும் நினைப்பே இல்லாமல் இருக்கா அத்தை, இல்லவே இல்லை அவளுக்கு சுத்தமாக. ஆனால் அவள் என்கிட்ட வந்தா, கட்டி பிடிச்சா, அவளுக்கு ஆசை இருக்குது அத்தை. அப்புறம் ஏன் தம்பி, அப்புறம் ஏன் அப்படிங்கல? என்னத்தை, அவள் நினைவு இல்லாமல் இருக்கா. இந்த நேரத்தில் நான் அவளை தொட்டு அவளோட நான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன்னா நான் மனுஷனா மிருகமாத்த? அவள் என் பொண்டாட்டியாக உயிரோடு இருந்தாலே போதும் அத்தை. இன்னும் அவள் உயிரோட எதுவுமே எனக்கு அவள்கிட்டேருந்து எனக்கு எந்த சுகமும் இல்லாட்டியும் பரவாயில்ல, அவள் உயிரோடு இருக்கணும். அவள் அழகு, அவள் கண் மூக்கு, அவள் பேசுகிறது, இது மட்டும் எனக்கு போதும் அத்தை. தயவு செஞ்சு என் பொண்டாட்டிகிட்ட நான் வச்சுருக்கிறது காதல் பாசம், இதுதான். அதுக்கு மேலே காமங்கிறது அது தேவைப்பட்டால் எப்போவோ 2 மனசு ஒன்று சேர்ந்து வர்றதுக்கு பேர் தான் காதல். இல்லை என்னை தப்பாக நினைக்காதீங்க, நீங்கள் சொன்னீங்கிற கண்ணா நான் போய் அந்த இது பண்ண மாட்டேன், அது எனக்கு தேவையில்லை, என் பொண்டாட்டி நல்லா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறாங்க. காவேரி அங்கிட்ட அப்படியே நின்றுட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. நல்ல வேளை விஜய் பார்க்கங்காட்டிலையும் இவர் என்ன பண்ணுறாரு, மாடி கொண்டு போகிறாரு. அப்படியே ஒரு மாதிரி ஆகுது, இவ்வளோ நல்லவரா அப்படிங்கல. அம்மா அப்படின்னு கூப்பிட சாரதை பார்க்குது. காவேரி எப்படி வந்த? நான் அப்போவே வந்துட்டேம்மா, நீங்கள் பேசுனதெல்லாம் கேட்டேம்மா, அவர் இவ்வளோ நல்லவராம்மா. ஆமாடி, உன் மேலே உயிரே வச்சுருப்பாருடி அந்த மனுஷன், பாத்தியா உன்னை தொடக்கூட மாட்டேன்னு சொல்லிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல. ஆமாம்மா, நைட்டு நான் எவ்வளோ ட்ரை பண்ணேம்மா. அப்புறம் என் மாப்பிள்ளை என்னடி சொன்னார்? அதெல்லாம் வேணாங்கிற மாதிரி என்னை திருப்பி வச்சு கட்டி பிடிச்சிட்டு ஒரு குழந்தைய கொஞ்சிற மாதிரி கொஞ்சிட்டாருமா அப்படின்னு சொல்கிறாங்க. விடுடி, உனக்கு கண்டிப்பாக சுயநினைவு வரும்டி. அம்மா எனக்கு சுயநினைவு வருங்கிற நம்பிக்கைலாம் இல்லைம்மா அப்படிங்கிறாங்க. ஏண்டி அப்படி சொல்கிற? அது வந்தால் என்ன, வராட்டி என்னம்மா, நான் தான் அவரை புருஷனை ஏற்றுக்கிட்டேம்மா, ஒரு கட்டில் ஒன்றா படுத்துட்டு வந்துட்டேம்மா, அவர் கூட கட்டி பிடிச்சி அவர் நெஞ்சில் முத்தம் கொடுத்து, அதுக்கப்புறம் ஏய் இருமா, அதுக்கப்புறம் நெத்தியில் முத்தம் கொடுத்து, நீ என்னம்மா நீ அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. சிரிப்பாக வருது ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் உங்களை நினச்சிக்கிட்டே தான் பேசுகிறேன். அடுத்து என்ன, அதான் மகாநதி ஃபேன்ஸுன்னு இருப்பீங்க இல்லையா, அன்பான இனிய உறவுகள், அவங்களுக்காக. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, அதுக்குள்ளே காவேரின்னு கத்திக்கிட்டு இருக்காரு. அவர் தேடுறாரு இப்போ அப்படிங்கிறாங்க. சரிம்மா, அம்மா அவர் என்கூட பேச மாட்டேங்கிறாருமா, பயந்து தள்ளி போகிறாருமா, நீ சொல்லுமா, என்கூட பேசணும், எனக்கு ஆசையாக வருதுமா. என்னடி சொல்கிற? அவர் தான் உன் புருஷன் நினைப்பே இல்லைங்கிற? நினைப்பு இல்லைனாலும் அவர் தானே என் புருஷன், இவ தானே என் புள்ள, அப்புறம் என்ன? அப்புறம் இவ்வளோ அழகான ஆண் அழகன் என் மேலே இவ்வளோ காதல் வச்சுருக்காரு, அப்படிப்பட்டவரை நான் எப்படிம்மா தள்ளி வச்சுருக்க முடியும்? ஆசையாக இருக்குமா, அவரை கடிச்சு திங்கணும் போல இருக்குமா அப்படின்னு தன்னோட கையை 2ஐயும் போட்டு பெணாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஏய் என்ன, உன் புருஷன் தாண்டி, உன் புருஷன் லட்டு உனக்கு தான், நீ தான் திங்க போகிறப்போ மாப்பிள்ளை கூப்பிட்றாரு அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு சிட்டா ஓடுறாங்க. அப்பா எப்படி இருக்க வேண்டிய என் செல்லங்களை பிரித்து வச்சுட்டாள் என்ன கல்யாணி குந்தானி. சரி போனவளை பற்றி பேசக்கூடாது அப்படின்றக்கில பாட்டி அப்படிங்குது காவேரி குட்டிமா. வாடா எந்திரிடா அப்படிங்கல. இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்குறேன் பாட்டி, தூங்குடா செல்லாம் அப்படின்னு சொல்லி தூங்க வைக்கிறாங்க சாரதா. இங்கே நம்ம தலைவி மேலே போயிடுறாங்க. எங்கேடா போனேன் அப்படிங்கல. காஃபி குடிக்கலான்னு தான் போனேன், உங்களை கிச்சனில் காணோம், நீங்கள் அதுக்குள்ளே இங்கே வந்துட்டீங்களா பாஸ் அப்படிங்கிறாங்க.
என்னது பாஸா? ஏன் பாஸ் நாங்கள் சொன்னது தப்பா? ஐயோ அப்படியே நீ சொல்கிறம்மா பாஸ், அதே தானே அந்த ஆள் தானே இந்த ஆள், இந்த ஆள் தானே அந்த ஆள், நீங்கள் தான் என்னை பிரித்து வச்சு பார்க்குறீங்க போங்க அப்படின்னு திரும்ப. ஏன்டா ஏன் நான் என்ன பிரித்து வச்சு பார்த்தேன்? ஆமாம் நீங்கள் ஒரு எல்லை கோடு தான் போட்டு பழகுறீங்க, பொண்டாட்டியெல்லாம் நினைக்கல, வேஸ்ட்டு, நான் போகிறேன், நான் சென்னையெல்லாம் இருக்கல, நான் காஞ்சிபுரம் போகிறேன், என்னை தத்து கொடுத்துருங்க, இல்லைன்னா டிக்கெட் எடுத்து கொடுங்க அப்படிங்கிறாங்க. அப்படியே கையை நீட்டி நீட்டி, ஹலோ மேடம் இப்போ என்னாச்சு மேடம் அப்படின்ட்டு பின்னாடியே வராரு. ஆமாம் என்னமோ நான் பக்கத்து வீட்டுக்காரி மாதிரி தள்ளி தள்ளி நிற்கிறீங்க, அடுத்த பொண்டாட்டி தான் பார்க்கக்கூடாது, சைட் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, தான் பொண்டாட்டி தானே, பொண்டாட்டி நினச்சா தானே கட்டில் ஒன்றா படுக்க வச்சுருந்தீங்க, அதுக்கப்புறம் என்னமோ நீங்கள் ரொம்ப ரொம்ப தான் பண்ணுறீங்க. ஏய் நான் உன்னை பொண்டாட்டியை நினைக்கிறேன்னு யார் சொன்னா? எல்லாம் கேட்டோம் எங்கள் அம்மாட்ட நீங்கள் சொன்னது எல்லாம் கேட்டோம் அப்படின்னு திரும்புகிறாங்க. கேட்டுட்டாளா? இங்கே பாருடா செல்லம், நீ என் பொண்டாட்டிடா, என் தங்கண்டா, அப்படிலாம் இல்லைடா, உன் நினைவு இல்லாமல் இருக்குல்ல, இந்நேரம் என்னோட அந்த பழைய காவேரி இருந்தா இப்பெல்லாம் இருக்க மாட்டேன் தெரியுமா, என்னை முத்த மழை கொடுத்துட்டே இருப்பா தெரியுமா அப்படின்னோடனே, நான் என்னோட உன் பொண்டாட்டி இல்லைன்னு நினச்சியா அப்படின்னு இருக்க கட்டி பிடிச்சி முத்த மழை பொழிய ஆரம்பிக்கிறாங்க. விஜய்க்கு ரொம்ப சந்தோஷம் தாங்கலை. அதுக்கப்புறம் காவேரி அப்படின்னு சாரதா கூப்பிட்றாங்க. அம்மா கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி கீழே போகிறாங்க. தம்பி வெளியில் எங்கேயாவது போயிட்டு வரீங்களா அப்படிங்கிறாங்க. நாங்கள் மட்டுமா? நீங்களும் வாங்க, 4 பேரும் தான் போகணும். ஏன் தம்பி என் மேலே அவ்வளோ உங்களுக்கு பாசமா அப்படிங்கிறாங்க. ஆமத்த அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் நான் கொடுத்து வச்ச மருமை இப்படி இருக்கணும் அப்படின்னு சாரதா என்ன பண்ணுறாங்க, நான் இந்த சாப்பாடெலாம் ரெடி பண்ணிடுறேன் அத்தை மாப்பிள்ளை அப்படிங்கிறாங்க. வேறு எதுக்கு அவங்கள கூப்பிட்றேன், சாப்பாடு ரெடி பண்ணுவீங்க, நான் பெத்த காவேரி நீங்கள் தூக்கிக்குவீங்க, நீங்கள் பெத்த காவேரியை நான் பார்த்துக்குவேன், அதுக்காகத்தானே கூப்பிட்றேன், சுயநலத்தில் ஒரு பொதுநலம், பொதுநலத்தில் ஒரு சுயநலம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போகலாம் அப்படிங்கிறாங்க. அப்படியே காவேரி பார்க்குறாங்க. எங்கள் அம்மா மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்களாங்க, இனி உனக்கு வேறு சொல்லணுமா? ஆமாம்மா செல்லக்குட்டி அப்படிங்கிறாரு. அடுத்து எங்கே போகலாம் அப்படிங்கல, அவளுக்கு பழைய நினைவு வர்ற மாதிரி பண்ணுங்க, அந்த ஒரு இடமா போங்க அப்படிங்கல. அப்படின்னா எங்களோட கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது, ஃபார்ம் ஹவுஸ், அங்கே போகலாம், அது சூப்பரான இடம், அங்கே போனால் காவேரிக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. யமுனாவுக்கு அங்கே தானே கல்யாணம் நடந்துச்சு, ஏற்பாடெல்லாம் பண்ணேன். அப்படியா அங்கே தான் நடந்துச்சா அப்படிங்கல. ஆமாம் அப்படிங்கிறாங்க. அந்த இடத்துக்கு போகணுங்க ப்ளீஸ் அப்படிங்கிறாங்க. அப்புறம் எல்லாம் கிளம்புறாங்க. பாஸ் அப்படின்னு கிட்டக்க வராங்க. என்னடா நீ, நான் பயப்பட போகிறேன் அப்படிங்கல. ஒன்றும் இல்லை, அங்கே எனக்கு ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்களேன் அப்படிங்கல. என்னடா தங்கம், அங்கே நமக்குள்ளே ஏதாவது நடந்துச்சா அப்படிங்கல. அப்படியே கழுத்தோடு சேர்த்து ஒரு சின்ன பிள்ளை அணைக்கிற மாதிரி முதுகோடு சேர்த்து அணைச்சிக்கிறாங்க. விடுங்க கேட்குறதுக்கு சொல்லுங்கள் பாஸ் அப்படிங்கிறாங்க. அங்கே ஒரு நாள் தங்கியிருந்தோம், அடுத்து ஒரு நாள் தங்கியிருந்தோம், 1 2 3 அப்படிங்கல. ஐயோ போதும் என்ன வேணாம் அப்படிங்கிறாங்க. இருமா 1 2 3 ரூம் இருக்குன்னு சொன்னேன். நீ ஏமாத்துற அப்படின்னு தலானி எடுத்து விஜய் அடிக்கிறாங்க காவேரி. இல்லைம்மா இல்லை நீங்கள் பொய் சொல்றீங்க, நான் பொய் சொல்லடா, நீ சொன்னதான் சரி, நீ நினைக்கிறதான் சரி அப்படின்னு சொல்ல அடிச்சுக்கிட்டே இருப்பாங்களா. ஏய் மக்கு நீ என்ன சொன்ன, நீ சொன்னதாண்டி சரின்னு சொன்னேன் அப்படிங்கள. அப்படின்னு வெக்க வருது. அப்படியா அங்கே அதெல்லாம் நடந்துச்சா, அப்புறம் எதுக்குமா இங்கே ரூமுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. இவங்க ஓடி ஆடி பாடுறதை பார்த்து சாரதாவுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ 4 பேருமே ஃபார்ம் ஹவுஸ் கிளம்புறாங்க. ஓகே ஃப்ரெண்ட், பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த எபிசோடில். பிடிச்சிருச்சுன்னா ஐ லவ் குட்டிமா, ஐ லவ் விஜய் காவேரி, ஐ லவ் இந்த ஸ்டோரி அப்படின்னு போட்டுருங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைட்ல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.